வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார். ஸோ வெல்கம் டு ndtalks. இன்றைக்கி நம்ம ndtalksல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வழக்கமாக எனக்கு ஒரு ஆளை வந்து ரொம்ப பெருசாக அப்படி பயங்கரமாக பாராட்டி பேசி தலையில் தூக்கி வச்சு அதெல்லாம் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை, அது எனக்கு பிடிக்கவும் செய்யாது. பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த வீடியோ ஏன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்மளுடைய இலங்கை சமுதாயத்தை எப்படி வளர்த்திட்டு இருக்கோம் அப்படின் பொழுது நீ படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம். அடுத்தது பார்த்தோம்னா அவன் படித்து முடித்து வெளியே வர்றதுக்குள்ளேயே அவன் வேலையோட வெளியே வரணும். அப்படி வெளியே வந்தான்னா அடுத்து 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே அவனுக்கு வேலை கிடச்சே ஆகணும். அந்த 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே அவன் தூக்கு போட்டு தொங்கிடலாங்கிற அளவுக்கு பண்ணி விட்டுறாங்க. அது அப்பா அம்மாவாகட்டும் சமுதாயமாகட்டும் எல்லாமே. படிப்பு அறிவை வளர்த்தி கொள்வதற்காகத்தான், வேலைக்கு போகிறதுக்கு இல்லைங்கிறது எப்போ புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. அப்போது படிப்பும் கேம்பஸில் கிடைக்கிற அந்த ஒரு இதுதான் இந்த சமுதாயத்தை வளர்த்துமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு ஒருத்தர். அதாவது வெறும் 10ஆவதே படித்த ஒருத்தர் இந்த உலகத்தில் 3 நாடுகளில் தன்னுடைய தோசை சுடுற கம்பெனியை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஆயிருக்கார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இல்லை, எங்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா ஆக்சுவலாக 2012 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டா தான். இன்றைக்கி 2022, 10 வருஷம் ஆயிடுச்சு. அவருடைய க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒருத்தர் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், ஸோ இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிரேம் கணபதி தோசா பிளாசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்பெனியில் கடை. ஸோ அந்த கடையினுடைய ஓனர் பிரேம் கணபதி அப்படிங்கிறவர். இவர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் பிறக்கிறாரு. எப்படியோ அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு 10ஆவது வரைக்கும் படிச்சிடுறாரு. குடும்பத்தினுடைய வறுமை ஜாஸ்தி, சகோதரர்கள்லாம் இருக்காங்க. அது மேல் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஊர்லேயும் பெருசாக அவங்களால அந்த வேணுங்கிற அளவுக்கு அந்த பொருள் ஈட்ட முடியல. அதனால் சென்னை கிளம்பி வர்றார். இவருக்கு சென்னை கிளம்பி வரும்பொழுது அவருக்கு வயசு வந்து 16-17 வயசு. சரிங்களா? வந்து மாத சம்பளமாக எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னு கேட்கும்பொழுது 250 ரூபா ஒரு மாதத்துக்கு 250 ரூபா சம்பளம் வாங்குறாரு. அந்த 250 ரூபா சம்பளத்தையும் சென்னையில் இருந்துட்டு அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதில் சேமிப்பு பண்ணி மிச்ச காசை ஊருக்கும் அனுப்பிச்சி வச்சுட்ருக்கார். அப்படி அந்த சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது கூட யாரோ ஒருத்தன் வந்து மும்பையில் வந்து வேலை இருக்குது, ஒரு மாதத்துக்கு 2500 ரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் காசு ஓகே, குடும்ப கஷ்டம் நீங்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த தெரிஞ்ச ஆளு கூட சேர்ந்துட்டு மும்பை போகிறாரு. மும்பை போகும்பொழுது அவருடைய வயசு 17, 1999. ஆமாம், சரிங்களா? 17 வயசில் அங்கே போகிறார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கூட்டிகிட்டு போனவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவர் கையில் இருந்த 200 ரூபா காசையும் பிடுங்கிட்டு அவர் அங்கே தெருவிலேயே விட்டுட்டு அவன் ஓடிவிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்து போச்சு. அவர் எங்கே இருக்கிறாருன்னா ராத்திரி நேரம் பாந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஷன், அந்த வாசல், அந்த தெருவில் வந்து அவர் அங்கே இருக்கார். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே ஹிந்தி பேசுகிறாங்க, அங்கே மொழி திப்பு தெரியல, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. வீட்டில் சொன்னால் விடமாட்டாங்க அப்படிங்கிறதுனால சொல்லாமல் தான் மும்பை கிளம்பி போயிட்டார். கையில் 10 பைசா காசு இல்லை, வெறும் போட்டிருக்க சட்டை டவுசர் மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 17 வயசு பையன் தெருவில் நின்றுட்டுருக்காரு. ஆனதாச்சு பார்த்துக்கலாம், வந்துட்டோம்ல, அந்த ராக்கி பாய் மாதிரி அந்த மனசில் ஒரு வைராக்கியம் பாருங்களேன். ஆனதாச்சு பார்த்துக்கலாம், வந்தாச்சு, ஏமாந்துட்டேன், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரு ஓரத்துலேயே பேசாமல் அப்படி படுத்து தூங்கிட்டு காலையில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல போய் எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாரு. லோக்கலில் அங்கே ஒரு பேக்கரி இருக்குது. அந்த பேக்கரியிலேயே பாத்திரம் கழுவுற வேலை, அந்த டீ போடுற வேலை, அந்த மாதிரி அப்படியே அந்த லோக்கல் பேக்கரியில் அப்படியே வேலையை ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து அப்படியே அந்த எவ்வளோன்னா மாதம் 150 ரூபா சம்பளம். இங்கேயாவது 250 ரூபா கிடச்சிதான். பாம்பே போய் மாதம் 150 ரூபா சம்பளத்துக்கு வேலையை ஆரம்பிக்கிறார். இப்படி அவருடைய காலம் 2 வருட காலம் ஓடுது. அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு 1992 வருஷம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு தள்ளுவண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு லீஸுக்கு வாங்குறாரு. எவ்வளோன்னா 150 ரூபாய்க்கு லீஸுக்கு வாங்கி அதில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மிச்சம் இருக்கக்கூடிய காசில் அந்த ஸ்டவ்வு, லைட், அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இந்த தோசையும் இட்லியும் சுட்டு விற்கிறார். மும்பைக்காரங்களுக்கு அப்போ சவுத் இண்டியன் டிஷ் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. அப்போ இவர் தான் அந்த தள்ளுவண்டியில் வந்து அவர் விற்க ஆரம்பிக்கும் பொழுது புதுசாக ஒரு டிஷ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு ஆர்வம். அதை வந்து தொடர்ந்து அவங்க வாங்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கே விற்க ஆரம்பிக்கிறாருன்னா, வாஷி ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெருவில் தான் விற்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் நல்லா சூடு பிடிச்சி அப்படி போக ஆரம்பிக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரோட்டு ஓரத்தில் ஒரு கடையை ஒன்று எடுத்து போட்டு அந்த கடையில் தன்னுடைய 2 சகோதரர்களையும் உள்ளே கூப்பிட்டு அந்த சகோதரர்கள் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் முருகன், பரமசிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 பேர். அப்போ இந்த சைடில் இது போடுறாரு பார்த்தீங்களா, போடும்பொழுது அவர் கொடுக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னா 20,000 ரூபா. அந்த தள்ளுவண்டியில் வரும்பொழுது நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த லாபத்தை வச்சு அவர் தன்னுடைய சகோதரர் 2 பேர்த்த கூப்பிட்டு அந்த கடையை வந்து பிளாட்ஃபாரத்தில் வந்து ஒரு கடையை போட்டு இது பண்ணுறாரு. 20,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல பக்கவாக பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஊரில் தான் வந்து யாரும் நல்லா இருந்தால் ஒருத்தன் பிடிக்காதே,
அந்த மாதிரி பிடிக்காத ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் ஆளுங்க. இந்த ஏப்ப சாப்பை தான் பிடிச்சி அடிப்பாங்க நம்ம ஆளுங்க. அதனால் இந்த மாதிரி தெருவில் வந்து நீ போடக்கூடாது, டிராஃபிக் வந்து இடையூறாக இருக்குது, நடைபாதைகளுக்கு இடையூறாக இருக்குதுன்னு சொல்லி அதை சொல்லி காலி பண்ணுன்னு மட்டும் சொல்லாமல் எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டு போயிடுறானுங்க. சரி, ஓகே, இது ஒரு இதுதான், இது வந்து சரிப்பட்டு வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபா அவர் கையில் காசை சேர்த்து வச்சுட்டு இருக்காரு. யார் 150 ரூபாய் சேர்த்து வச்ச ஆளுக்கு இத்தனை காசு வந்து சேர்த்து வைக்க தெரியாதா? 50,000 ரூபாய் சேர்த்து 50,000 ரூபாய் எடுத்து ஒரு கடையை லீஸ்க்கு எடுக்கிறார். கடை லீஸ்க்கு எடுத்து நல்ல ப்ராப்பராக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி அந்த ஒரு செட்டப் கொடுத்து இந்த அண்ணன் தம்பி 3 பேரும் அப்புறம் கடை எடுத்ததுனால ஆட்கள் எல்லாமே போட்டுடுறாங்க. சும்மா எதை ஏப்ப கடை மாதிரி அவங்க நடத்தலை. ப்ராப்பராக அந்த ஒரு அட்டையர் ஒரு 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 ஷெஃப் எப்படி போட்டிருப்பாங்களோ அந்த சர்வர் இருந்தால் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர் அட்டையர், அந்த சுத்தபத்தமாக இருக்கணும், கிளென்லினஸ், அதுக்கு வந்து ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அந்த கடையை அழகாக பராமரித்து ரன் பண்ணோன்னே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகப்படியான ஒரு ஈடுபாடான ஒரு கடையாக மாறிடுச்சு. 1997 வருஷம் இது நடக்குது. அந்த முதல் கடையினுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் பிரேம் சாகர் தோசா பிளாசா அப்படிங்கிறது தான் அந்த கடையினுடைய பேர். இந்த இடத்துல என்ன அப்படின்னா இவர் எப்படி ஃபேமஸ் ஆனது தெரியுங்களா? காலேஜ் போயிட்டு வர பசங்க, இந்த சின்ன வயசு பசங்க அந்த வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அவங்கெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அங்கே பயங்கர கூட்டம் இருக்குமா. அவங்க தான் வந்து பயங்கர பாப்புலரைஸ் பண்ணி விட்டது. இந்த இன்டர்நெட், மொபைல் எப்படி யூஸ் பண்ணணும், இன்டர்நெட் யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் பார்க்கணும், புது புது ஐட்டங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லி தந்ததுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அவருடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆனதுக்கு அந்த காலேஜ் பசங்க தான் ரொம்ப வந்து முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இப்படியே வளர்ந்து வரும்போது கீழே டைம் லைன் சொல்கிறேன் எப்படி வளர்ந்தாருன்னு. வளர்ந்து வரும்பொழுது 2012 105 வகையான தோசை வந்து அவர் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 2002 ஒரு பாப்புலரான அந்த நேம் கொண்டு வந்துட்டார், தோசா பிளாசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேர். இப்படி 1990 அவர் வந்து ஒரு 17 வயசில் மும்பைக்கு மொழி தெரியாத, ஊர் தெரியாத ஒரு இடத்துக்கு ஒரு ஆள்னால ஏமாற்றப்பட்டு போன ஒருத்தர், வெறும் 10வது மட்டும் படித்த ஒருத்தர், தன்னுடைய மனசனுடைய வைராக்கியத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். 90 வந்து கையில் ஒத்த பைசா இல்லை, பிச்சைக்கார மாதிரி நின்றுட்டுருக்கார். 2002 அவர் ஒரு கோடீஸ்வரன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்ததுன்னு கேட்டால், படிப்பும் கேம்பஸ் இன்டர்வியூ தான் ஒரு மனுஷனை வளர்த்துமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. இப்போ நான் டைம் லைன் சொல்கிறேன் பாருங்களேன், என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பொறுமையாக கேளுங்க. 1990 தமிழ்நாட்டிலிருந்து மும்பை போகிறார், சரிங்களா? அங்கே தான் ஒரு ஆள் ஏமாத்துறான், அங்கே அந்த பேக்கரிக்கு போய் வேலை செய்கிறாரு, அதெல்லாம் ஓகே. வித்தின் 2 இயர்ஸ் 1992 முதல் அவுட்லெட். 1992 97 வரைக்கும் அவங்களோட, அதுக்கப்புறம் அந்த 50,000 ரூபா கொடுத்து அந்த கடை போட்டு அதெல்லாமே அவங்க தம்பிகள் எல்லாம் வர வச்சாருன்னு சொல்ல பார்த்தீங்களா, அது வந்து 92 97 வரைக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட 10 15 வெரைட்டி ஆஃப் தோசை போட ஆரம்பிச்சிட்டார். 98 அந்த 97 98 பொழுது தான் இந்த பிரேம் சாகர் தோசா பிளாசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. நல்லா வெல் பாஷ் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. 1999 சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுறார். சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சைனீஸ் ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் தோசையில் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. அமெரிக்கன் சாப்ஸி, செஷ்வான் தோசை, பன்னீர் சில்லி, ஸ்ப்ரிங் ரோல் தோசை, இந்த மாதிரி அந்த செஷ்வான் ரெஸ்டாரண்ட் ஃபெயிலியர் ஆனாலுமே அந்த செஷ்வான் ஐட்டத்தை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் தோசையில் போட்டார். ஏகப்பட்ட பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் ஒரு வெரைட்டியாக ஆட் ஆகிடுச்சு. 2000 என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது, இவர் தான் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீ சாப்பாடு வாங்கின, இத்தனை சாப்பாடு வாங்கினேன்னா உனக்கு காம்ப்ளிமெண்ட், அந்த காம்ப்ளிமெண்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் தான் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலைக்கு போகிற ஆட்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இது ஒன் ஆஃப் அ கைண்ட், புதுசாக இருக்குது. சோறுதுன்னா காம்ப்ளிமெண்ட் ஃபுட்டா, இது நல்லா இருக்கே. ஸோ அந்த ஒரு கான்செப்டை 2000 கொண்டு வந்திருக்காரு. அவருடைய ஃபஸ்ட்டு அந்த 2002 வருஷம் 104 வகையான தோசை வெரைட்டிஸை வந்து போட ஆரம்பிச்சிருக்காரு. 2003 பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் ஒண்டர் மால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மால், தானே மும்பையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணுறார். அதுலேருந்து வெறும் 2 வருஷத்துக்குள்ளே 2005 இந்தியாவில் இருக்கக்கூடிய 7 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வந்து அவருடைய கடையை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 2007 வருஷம் 9 ஸ்டேட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய 9 ஸ்டேட்டில் 23 அவுட்லெட் ஓப்பன் பண்ணிட்டார். 2008 ஃபஸ்ட்டு நியூசிலாண்டில் போய் இவருடைய கடையை ஓப்பன் பண்ணுறார். அப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அவுட்லெட் 35. 2009 பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் செகண்ட் அவுட்லெட், இந்தியாவில் 9 ஸ்டேட்லேருந்து 12 ஸ்டேட்டுக்கு அதிகமாக இருக்குது. 2010 3வது அவுட்லெட் நியூசிலாண்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2011 நியூசிலாண்டு விட்டு இப்போ திருப்பி எங்கே வர்றாரு, துபாய்க்கு வரார். மிடில் ஈஸ்ட்டில் துபாயில் ஃபஸ்ட் அவுட்லெட். துபாயில் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ 2012 4 அவுட்லெட் மிடில் ஈஸ்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கார். மஸ்கட், துபாய், ஷார்ஜான்னு சொல்லக்கூடிய அந்த 3 இடத்துல. ஸோ 2012 பார்க்கும்பொழுது
இந்தியாவில் மட்டும் 45 அவுட்லெட் இருக்குது, 7 இன்டர்நேஷ்னல் அவுட்லெட்ஸ், 3 கண்ட்ரி, UAE, ஓமன், நியூசிலாந்து. இப்படி இந்த வளர்ச்சி வந்து எப்போ 90ல் ஆரம்பித்தது, 2012 அப்படிங்கும்பொழுது அபரிமிதமான ஒரு வளர்ச்சி. ஒரு மனுஷன் 10வது தான் படிச்சிருக்காரு, தமிழ் மட்டும்தான் தெரியும், மும்பை போனதுனால ஹிந்தி தெரியும், அவ்வளோதான். இதுதான் ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி. இதுக்கு காரணம் என்ன? வைராக்கியம், தைரியம். இன்றைக்கி பசங்களை எங்காவது போய் மார்க்கெட்டில் இறங்கி ஏதாவது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புங்க பார்க்கலாம். அவன் போயிட்டு வரானா, அவனுக்கு போக தெரியுமான்னு முதல்ல பார்ப்போம். அம்மாவான நீங்கள் கையில் ஒரு 10-100 ரூபாய் கொடுத்து போய் இதெல்லாம் வாங்கிட்டு வா, பார்கெயின் பண்ணு பார்க்கலான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி பார்கெயின் பண்ணுறதுக்கே யாருக்கும் பிடிக்காது தெரியுமா? 10 ரூபாயா, சரி ஓகே இந்த 12 ரூபாயை வச்சுக்கோ. ஏன்னா அவனுக்கு அது வெக்கப்படுறான். அந்த ஒரு 3வது மனுஷனை பார்க்குறதுக்கும் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு வெக்கப்படுறான், கூச்சமாக இருக்குது. அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பானோ. அவன் சம்பாதிக்கிற வரைக்கும், அவன் சம்பாதிக்கும் பொழுது கூட அந்த உணர்வு வர்றதில்லை. அப்படியா? இன்றைக்கி அதனால தான் மார்க்கெட்டில் எல்லா ரேட்டும் அதிகமாகி போச்சு. அவன் என்ன சொல்கிறானோ எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறான். ஏன்னா இவங்ககிட்ட காசு நிறைய இருக்குங்கக்கூடிய அந்த ஒரு தைரியம். பெட்ரோல்களும் அந்த மாதிரி வளர்த்திடுறாங்க. இன்றைக்கி ஐடி கம்பெனியும் இந்த மாதிரி காசு நிறைய கொடுத்துட்றாங்க. அதனால் காசுக்கு உண்டான மரியாதை தெரியல. அதனால என்ன ஆகி போயிருதுன்னா, இந்த ரிசெஷனை கண்டு ஏன் பயப்படுறாங்க நம்ம ஆட்கள்? தைரியம் இல்லை. மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கினா என்ன இருக்குன்னே தெரியாது. நம்மளுக்கு அமேசானில் ஒரு தட்டு தட்டணுமா, ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு தட்டு தட்டணுமா, எல்லாமே நமக்கு வீட்டுக்கு வந்துருதாச்சு. மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கி தைரியமாக உள்ளே என்ன இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியல. நான் பர்சனலி இதை எப்போ அனுபவப்பட்டேன் தெரியுங்களா? எனக்கு இந்த வுட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அமேசானில் தான் பார்த்துட்டு இருந்தேன்னு பாருங்களேன். எங்கள் ஊரில் இங்கே அந்த ஊர் பேர் காட்டூர் சர்ச்சுன்னு இருக்குது, அந்த ஏரியா இருக்குது சரிங்களா, காட்டூர்னு சொல்லுவாங்க அந்த இடம், காட்டூர். அந்த இடம் லைனே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மிஷினரி ஐட்டம் தான். எனக்கு உண்மையாலுமே தெரியும், நம்ம பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான். நான் அந்த ரோட்டை லட்சம் தடவை தாண்டியிருப்பேன் இந்த ரோட்டை. ஆனால் அதுக்கு கவனப்பட்டு நம்ம பார்க்கல பாருங்களேன். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அமேசானும் ஃப்ளிப்கார்ட் மட்டும்தான். இப்போது மார்க்கெட்டுக்குள்ளே இறங்காதது தான் நமக்கு இருக்கக்கூடிய முதல் பிரச்சனையே. படிக்கிற பசங்களை படிங்கிறது ஒன்றும் இல்லாமல் அவனுக்கு படித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. அறிவை வளர்த்தி ஒரு பயனுமே இல்லை. ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கிள் படித்தேன், எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் த ப்ராப்ளம், எம்ப்ளாயபிலிட்டி இஸ் த ப்ராப்ளம். 95% இன்ஸ்டிடியூஷன்ஸ் அறிவை கொடுக்குறேன்னு சொல்லி நாலேஜ் கொடுத்து டிகிரி கொடுத்துட்றான். ஆனால் 95% கம்பெனி உன்னுடைய அறிவு, உன்னுடைய நாலேஜ் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய ஸ்கில்லு தான் எனக்கு தேவைங்கிறான். காலேஜஸோ ஸ்கூல்ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதே இல்லை. வெளியே பேசுகிறாங்க, வாய் பேசுகிறாங்க, ரெக்கார்டு இருக்குது, ஆனால் அது உள்ள ஆக்சுவலாக நடக்குதான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதனால் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, பழைய காலம் மாதிரி தான். அப்பா அம்மா இந்த மாடு மேயின்னு சொல்லி அவங்க அனுப்பி விட்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போது மார்க்கெட்டுக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வா. MBA கிராஜுவேட்னாலே இதை பண்ண முடியாதுங்க, அடித்து சொல்கிறாங்க, பண்ண முடியாது. அப்படி தான் இருக்கானுங்க இன்றைக்கி. அவன் காலேஜுக்கு வர்றதே தண்டத்துக்கு வர்றான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கானுங்க. எதுக்கு இதெல்லாம்னா, படித்தா மட்டும் வாழ்க்கையில் உருப்பிட முடியும்னு கிடையாது. திறமை இருந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் உருப்பட முடியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நம்புகிறேன். கடைசி ஒரு 2 நிமிஷம் என்னுடைய பர்சனல் குமரிட்டேன், பட் நியாயமாக தான் பேசியிருப்பேன்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். நான் உங்கள் Nithilan Dhandapani. நன்றி, வணக்கம்.